வாழ்க வளமுடன். யார் இந்த ஓஷோ? இவர்தான் ஓஷோ என்றோ அல்லது ஓஷோவினுடைய பண்பு இதுதான் அப்படின்ற நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தற்காலிக நிகழ்வுக்கும் நிரந்தர உண்மைக்கும் உள்ள வேறுபாட்டையும், நம்முடைய செயல்களுக்கும் நம்முடைய இருத்தலுக்கும் உள்ள வேறுபாட்டையும் சுட்டிக்காட்டும் மறைஞானி தான் ஓஷோ. எந்த இடத்திலையும் தன்னை ஆன்மீகவாதி என்றோ, சிறந்த தீர்க்கதரிசி என்றோ, புனிதன் என்றோ எந்த இடத்திலையுமே தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளல. மிக சாதாரண சராசரி மனிதனாக தான் வாழ்ந்திருக்காரு. இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அப்படிங்கிறது கோயிலுக்கு போறதோ, சாமி கும்பிடுறதோ, வேத நூல்களை படிப்பதோ, கடவுளை வணங்குவதோ அல்லது வேண்டுதலோ அல்ல. தன்னை அறிதல் தான் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட வாழ்ந்தவர். இப்ப இந்த கொள்கைக்கு அடித்தளமாக அமைஞ்சது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய பாட்டி தான். இப்ப சின்ன வயசுலயே தாத்தா பாட்டி கிட்ட தான் வளர்றாரு. அவங்களுடைய பாட்டி ரொம்ப அவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அப்போ அவங்க கொடுத்த ஒரு உந்துதல்னால, ஒரு தட்டி கொடுத்தக்கூடிய ஒரு தன்மையினாலதான் உலகுக்கு ஒரு ஞானி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப எல்லா குழந்தைகளை போலவும் இவர் சாதாரணமா பள்ளிக்கூடம் போய் பாடம் படிச்சு இப்படி சாதாரணமா வளர்ந்த குழந்தை அல்ல. முழுக்க முழுக்க இயற்கையோடும் தன்னுடைய சொந்த விருப்பத்தோடும் ஆடி பாடி மகிழ்ந்து களைப்புற்று வாழ்ந்த காலம்தான் ஓஷோனுடைய இளமை பருவம். அப்போ இத அவங்க தாத்தா அவங்க பாட்டிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி நம்ம ஒண்ணுமே சொல்லி கொடுக்காத வளர்த்திட்டா நாளைக்கு பையன் ஒண்ணுமே சொல்லி கொடுக்கலன்னு சொல்லி நம்மள குறை சொல்லுவானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அதுக்கு அவங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, எத்தனை பிள்ளைகள் வேணாலும் மற்ற பிள்ளைகள் எல்லாத்தையும் நீங்க அவங்க விருப்பத்துக்கு வளர்த்துக்கட்டும், ஆனா இவன் விருப்பத்துக்கு வளரட்டும். பின்னாடி காலத்துல பாக்கலாம் எந்த பிள்ளைகள் சிறப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி காலத்துல பாக்கலாம். அப்ப இவனை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்லிட்டாங்களாமா. 1000 குழந்தைகள் சேர்ந்து குறும்பு பண்ணினா என்ன குறும்போ அது விட அதிகமா பண்ணினவர் தான் ஓஷோவா. அவருடைய சுயசரிதையில எழுதியிருக்காரு. அப்ப அதை பொறுத்து அவங்களுடைய தாத்தா ஒரு நாளும் கண்டித்ததோ அல்லது தண்டித்ததோ அல்லது உபதேசித்ததோ இல்ல அப்படின்னு சொல்றாரு. இன்னும் அவங்களுடைய தாத்தா பாட்டி எந்த விதமான ஒரு மதத்தையும் சார்ந்து இருக்கல, மத நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்றாரு. இது அவர் சின்ன வயசுல ரொம்ப அவருக்கு ஒரு பிரமிப்பா இருக்கு. அப்போ அவங்க பாட்டிட்ட கேக்குறாரு, நீங்க எந்த மதத்தையுமே நம்பல, அப்ப நீங்க எதை வணங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவங்க பாட்டி ஒரு மந்திரத்தை சொல்றாங்க. அந்த மந்திரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா, தன்னை அறிந்தவர்களின் திருவடிகளை வணங்குவேன் அப்படின்னு சொல்லிதான் அதோடைய மந்திரத்தினுடைய சாரமா அவங்க சொல்றாங்க. அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா எந்தவித மத சார்ந்த சொற்களோ இல்லையா அனுபவங்களோ எதையுமே மதம் சார்ந்த வார்த்தைகள் இதுல இல்ல. அது அவருக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாவும் இருந்தது, ஒரு நிறைவாவும் இருந்தது. இப்ப மதங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பொய் தான் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு அவருக்குள்ளாக இருந்தது. ஆனா பாட்டியை பொறுத்து சொல்லும் பொழுது அவள் மிகவும் அற்புதமானவள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதுனால இல்ல, ஒரு குழந்தைகிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு நல்ல குழந்தைய வளர்த்தி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டியினுடைய புகழ் சொல்றாரு. தன்னுடைய தாத்தா ஒரு முறை என்ன பண்றாரு, சமண முனிவர் ஒருத்தர் உபன்யாசத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப கூட்டிட்டு போன உடனே அங்க பார்த்த உடனே அந்த முனிவரை பார்த்த உடனே இவருக்கு ஒரு சிரிப்பு, குறும்புத்தனமான சிரிப்பு வருது. அப்ப அவங்க தாத்தா என்ன சொல்றாரு, கையை பிடிச்சு இழுத்து, இங்கெல்லாம் உன்னோட குறும்புத்தனத்தை காட்டக்கூடாது, நீ அமைதியா இருங்க, கதைகள்லாம் சொல்லுவாங்க, அப்ப அதெல்லாம் கேட்கறதுக்காக தான் உன்னை நாங்க கூட்டு வந்திருக்கேன், நீங்க குறும்பு பண்றதுக்கு கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்போதைக்கு அவர் சரி அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவரும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த உபன்யாசத்துக்கு நடுவுல டக்குன்னு இவருக்கு ஒரு கேள்வி ஞானம் வருது. அவர் என்ன சொல்றாரு, தனக்கு மறுபிறப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அந்த சமண முனிவர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஏன் மறுபிறப்பு இல்ல அப்படின்னா நீங்க தற்கொலை பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்றாரு, இவர் எழுந்து ஒரு கேள்வியை வைக்கிறார். உடனே அந்த கூட்டத்துல ஒரே சலசலப்பு. தாத்தா என்ன பண்றாரு, கையை பிடிச்சு உடனே இழுக்கிறாரு, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க பாட்டி என்ன சொல்றாங்க, கண் பார்வையாலே நீ தொடர்ந்து கேள்வி கணைகளை எழுப்பு, உன்னாலதான் முடியும், நீ சாதிச்சுட்ட அப்படின்னு சொல்லி அவரை தட்டி கொடுக்குறாங்க, பார்வையாலே தட்டி கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆயிடுது, அவருக்கு உத்வேகம் அதிகமாயிடுது. மறுபடியும் தொடர்றாரு கேள்விய, ஏன் நீங்க மறுபிறப்பு பிறக்கல அப்படின்னா நீங்க தற்கொலை பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு.
அப்ப அதுக்கு அந்த சமண முனிவர் சொல்றாரு, தற்கொலை பண்றது பாவம், இல்ல நான் வந்து தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா, நீங்க வந்து ஏன் தண்ணி குடிக்கிறீங்க, ஏன் வந்து சாப்பிடுறீங்க, நீங்க தான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேங்கிறீங்கல்ல, அப்ப ஏன் வந்து சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அவர் வந்து கேட்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இவர் இல்ல நான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் என்னை விட்டு துறந்து நான் அதுல சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த சமண முனிவர் வந்து சொல்றாரு. உங்கள்கிட்ட என்ன இருக்கு, உங்களுக்கு தான் வந்து ட்ரெஸ் வாங்குறது கூட காசு இல்ல போல, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு நீங்க வந்து நிரூபிங்க அப்படின்னு சொல்லி இவர் தொடர்ந்து அந்த கேள்வி கணைகளை வைக்கிறாரு. இப்போ வச்சதுக்கு அப்புறம் தாத்தாவுக்கு வந்து ஒரே பயமாயிடுது. ஒரு பயத்துல கண்ணை மூடி அப்படியே தியானம் பண்ற மாதிரி உட்கார்ந்துக்கிறாரு. ஆனா அவங்க பாட்டி என்ன சொல்றாங்க, அவ்வளவு ஒரு கம்பீரமா உட்கார்ந்துருக்காங்க. இவர் கேட்கக்கூடிய கேள்வியை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே வந்து கம்பீரமா உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் தொடர்ந்து இவர் கேள்விகளை வைக்க வைக்க என்ன ஆகுது, சமண முனிவருக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. அப்ப கோபம் வர்றதுக்கு வந்து இவர் வந்து அர்த்தம் சொல்றாரு. அவருடைய பேர் வந்து சாந்தி சாகர். சாந்தி சாகர்னா அமைதி கடல். அப்ப அமைதி கடல்னு உங்களுடைய பேர்ல வந்து அர்த்தம் இருக்கு. நீங்க கடல் அளவுக்கு இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு குளம் அளவுக்குனால நீங்க வந்து கோவப்படாத இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப சமணம் அப்படிங்கிறது வந்து பிறக்காத இருப்பதற்கு முயற்சி தான் சமணம் இல்லையா, மீண்டும் பிறப்பதை தடுப்பதற்கான விஞ்ஞானம் தான் சமணம் அப்படின்னு சொல்லி பின்னாடி காலத்துல வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அப்ப இதை பொறுத்து கேள்வி கேட்கும் பொழுது ஏன் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மகானால வந்து பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆச்சரியப்படுறாரு. ஆகவே வந்து நாமளும் வந்து குழந்தைகள் கேள்வி கேட்கும் பொழுது நாம் அதை தடுத்து நிறுத்தாத உரிய கேள்விக்குரிய பதில்களை வந்து சரியான பதில்களை வந்து தெரிஞ்சா சொல்லணும். அப்படி இல்லைன்னா நாம வந்து தெரியல அப்படின்னு சொல்லி ஒத்துக்கலாம், இல்லாட்டி தெரிஞ்சுக்கிட்டு நாம சொல்லலாம். தவறான பதில சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தைகள் வந்து பின்னாடி காலத்துல வந்து அது சரியான பதில் அவங்க தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம மேல இருக்கக்கூடிய அபிப்பிராயம் வந்து அவங்களுக்கு வந்து வராது இல்லையா. ரெண்டாவது வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம தவறான வந்து ஒரு கல்வி முறையை கொடுத்த மாதிரியும் ஆயிடும். ஆகவே வந்து அவங்க வந்து சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். என்னைக்கு வந்து ஒரு குழந்தை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சோ சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப குழந்தைகளை கேள்வி கேட்க வச்சு அவங்களுடைய சிந்தனைக்கு நாம வந்து முக்கியத்துவம் கொடுத்து அப்படி வந்து வளர்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே நிச்சயமாக ஒவ்வொரு குழந்தையும் ஞானியாக வளர்வதற்கு இங்க வந்து ஒரு அடிப்படை காரணம் வந்து இருக்கு. ஆகவே வந்து தொடர்ந்து சிந்திப்போம். இன்னும் ஓஷோவை பொறுத்து. வாழ்க வளமுடன்.